என்னப்பா உனக்கு ஏலம் எப்படி ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ரிசல்ட் 100க்கு 100 கிடைக்கும். பின்ன இதுதான் எனக்குள்ள இது. இன்னும் எத்தனை ஏலக்காய் தோட்டத்திலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 40 பேர் நாங்கள் வருவோம். இன்னும் ஒரு 400 பேர் வருவோம். கம்ப்ளீட்டு ஏலக்காய், குருமிளகு, காப்பி, அது இல்லாமல் வேறு நிறைய மிளகு, பச்சைக்கீரை எல்லாமே பண்ணுறோம். இங்கே முதல்ல யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி ஐயாட்ட நான் எல்லா காரியம் சொன்னேன். இந்த மாதிரி ஐயா நான் ஆர்கானிக் ஆகிட்டு ஒரு 2-3 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏலக்காய் ஈல்டு ஒன்றும் அவ்வளோவா சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கொஞ்சம் டல்லாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனாலும் ரொம்ப மோசமாக போகலை, ஆனாலும் பரவாயில்ல. அப்போ அது கொஞ்சம் கூட மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து எல்லா காரியங்களும் சொன்னேன். அப்போ ஐயா சொன்னாங்க, சரி பரவாயில்லப்பா பார்ப்போம், நீ மருந்து கொண்டு போய் ஒன்று ரெடி பண்ணு, ஒன்று ஸ்ப்ரே பண்ண, இல்லை ஒன்று ஃபோலியார் பண்ண, அதாவது நிலத்தில் கலக்கி ஊற்ற சொன்னாங்க. அப்போ நம்ம வாங்கிட்டு போயிட்டு ஒரு மாதம் அளவில் நாங்கள் ஒன்றும் செய்யலை. மழை கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏலத்தோட்டத்தில். ஐயா மருந்து கொடுத்தது மாத்திரம் இல்லை, இடைக்கு கூப்பிட்டு கேட்கவும் செஞ்சார். என்னப்பா வாங்கிட்டு போனேன், ஏதாச்சும் பண்ணையா? ஐயா நான் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, மழையும் கிடைக்கல, இப்போ தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ 2 நாளில் மழையும் கிடச்சி கழிஞ்சிட்டு எனக்கு ஏலக்கான்னு சொன்னால் இந்த ஆர்கானிக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஐயா சொன்ன பிரகாரம் நான் ஒரு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஓயிலும் சீவிடும் அது மாதிரி கொடுத்து ஒரு மாதத்தில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு. காய் நல்ல பர்பிள், நல்ல ஒரே செயிம் காய், நல்ல சரம், ஒரு மாதிரி நல்ல நீளம், சொரின்னு சொல்லுவாங்க, திரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காய் மண்டேரி மாதிரி நம்ம இந்த தேங்காயில் இருக்குமில்ல ஒரு மாதிரி சொரி, அந்த ஐட்டம் எல்லாம் கம்ப்ளைண்ட்டு பூர்ணமாக மாறிடுச்சு. ஏலத்தில் பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு சொன்னால் தண்டு துறப்பான்னு சொல்லி ஒரு சாதனம் இருக்குது. அந்த தண்டு துறப்பான் தான் அங்கே மெயின் அந்த நாசம் பண்ணுறது ஏலத்தை. இந்த மருந்தை அடிக்கடி நாங்கள் கொடுக்கும்போது அது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அப்போ அதனால் அது கழிஞ்சிட்டு கொஞ்சம் ஈல்டும் நல்ல ஒரு மாதிரி மோட்டாகி வந்துக்கிட்டு இருக்கு. என் மனசில் படுறது என்னன்னு சொன்னால் நான் அது கொடுத்துட்டு நல்ல ரிசல்ட் எனக்கு. நான் இப்போ வேறு ஒன்றுமே செய்கிறதில்லை, இந்த மருந்து மாத்திரம்தான். அடுத்த மருந்து வாங்குறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். பின்ன இதுதான் எனக்குள்ள இது. இன்னும் எத்தனை ஏலக்காய் தோட்டத்திலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் ஒரு 4 பேர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 40 பேர் நாங்கள் வருவோம். இன்னும் ஒரு 400 பேர் வருவோம். நான் மாதிரி ஏன் இடத்த நான் இப்போ எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கோவில்பட்டி 300-350 கிலோமீட்டரில் அங்கேருந்து யாத்திரா கொஞ்சம் பாடுதான். ஆனாலும் நாங்கள் என்னத்துக்கு அங்கேருந்து இங்கே வர்றோம், ரிசல்ட் இருக்க போய் தானே வர்றோம். அப்போ இந்த மாதிரி இன்னொரு 4 பேர் அது தெரிஞ்சு வரணும், நிறைய பேர் வரணும், நிறைய பேர் வாங்கிட்டு போங்க. இன்னப்பா அடுத்த வாங்கிட்டு போயிட்டு நான் எதாக இருந்தாலும் ஐயா கேட்டார், என்னப்பா உனக்கு ஏலம் எப்படி ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். ரிசல்ட் 100க்கு 100 கிடைக்கும் அப்படின்னு. சரமெல்லாம் நல்ல நீளுமா அப்படின்னாரு. சரமெல்லாம் எந்த அளவில் இருக்குப்பா? நான் பார்த்தேன் 2 அடி, 1.5 அடி, 3 அடி, 4 அடிக்கு மேலே நான் பார்க்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன் 3 மீட்டர் ஆக்கி தருவேன் அப்படின்னு இருக்கேன். இந்த மருந்தை வச்சு 3 மீட்டர் ஒரு சரம் நான் இங்கே கொண்டு வருவேன். இந்த மேடையில் நான் கொண்டு வந்து காணிப்பேன் அந்த ரிசல்ட்டு.